வணக்கம். வெல்கம் டு புஷ்பலதா சமையல் கார்டன். வருஷத்துல சீசன் டைம்ல இத ஒரு வாட்டியாவது செஞ்சிடணுங்க. இல்லைன்னா எங்க வீட்ல யாருக்குமே மனசாராது. அது என்ன விஷயம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். பலாப்பழ சீசன்ல பலாப்பழம் சாப்பிட்டுறணுங்க. அதுவும் சும்மா சொலையாவோ இல்ல பத்தையாவோ வாங்கி இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு முழு பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல கட் பண்ணி நாள் முழுக்க உட்கார்ந்து போக வர சாப்பிட்டுட்டே இருக்கணுங்க. அப்பதாங்க திருப்தியா இருக்கும். இந்த வருஷமும் அது மாதிரி ஒரு பெரிய பழமா வாங்கிட்டு வந்துட்டோம். பேப்பரை விரிச்சு அது மேல பழத்தை வச்சு கஷ்டப்பட்டு அதை அறுக்கணுங்க. அதுலதான் சுவாரஸ்யமே இருக்கு. கடைக்காரங்க நிறைய பழம் அறுப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வருஷத்துல ஒரு தாட்டி தானே அறுக்கிறோம், அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. இருந்தாலும் அந்த பழம் சாப்பிடுற இன்ட்ரெஸ்ட்ல அதை நல்லா எல்லாம் கட் பண்ணி எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருப்போம். பழம் எவ்வளோ இருந்தாலும் சொலையாதாங்க சாப்பிடுவோம். இதை வேற எந்த ரெசிபியுமே செய்ய மாட்டோம். ஏன்னா பலாப்பழம் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். பலாப்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கொட்டை மிஞ்சி இருக்கும் பாருங்க, இந்த கொட்டை தங்கங்க. நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இதுல, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பலாக்கொட்டையில நிறைய சத்துக்கள் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை மிஸ் பண்ணாம சாப்பிட்றணும். பலாக்கொட்டை சாப்பிட்டா கேஸ் பிடிக்கும்னுவாங்க. அதை சமைக்கிற முறையில சமைச்சா நமக்கு அவ்வளோ கேஸ் இருக்காது. அப்படியே கேஸ் பிடிச்சா கூட அதுக்கான தீர்வுகளை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த இஞ்சி சாப்பிட்றது, பெருங்காயம் எலுமிச்சம்பழமும் கரைச்சி குடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோன்னா நமக்கு கேஸ் பிரச்சனை அவ்வளோ இருக்காது. ஆனால் இதை சாப்பிடாம இருக்கிறது நம்ம டேஸ்ட்டை மிஸ் பண்ணுறோன்னு தான் சொல்லணும். டேஸ்ட்டை மட்டும் இல்லைங்க, பலாக்கொட்டைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் அதில் இருக்குது. அது வேறு எதுலேயுமே கிடைக்காது. நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ற இந்த விதைகள் மூலமாக நமக்கு வருஷம் முழுக்க அந்த சத்துக்கள் நம்ம உடம்புல தங்கி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கொட்டைகளை இந்த வெயிலில் காய வச்சு எடுத்து பவுட்ரு பண்ணி அதை நான் செடிக்கு உரமாக போடுவேன். இந்த கொட்டைகளை உரமாக எப்படி மாற்றுறது, செடிகளுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த உரத்தை மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் செடிகள் அவ்வளோ நல்லா வளருங்க. இந்த செடிகளை பார்த்துட்டா எனக்கு நேரம் போகிறதே தெரியாதுங்க. மித்த இருக்கிற எல்லா வேலையும் மறந்துடுவேன். சரி வாங்க, இப்போ நம்ம பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொட்டைகளை எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் முழு பழம் வாங்காததுனால நிறைய பேருக்கு கொட்டைகளும் அவ்வளோ கிடைக்காது. நாங்கள் வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி முழு பழம் வாங்குறதுனால நிறைய கொட்டைகள் கிடைக்கும். நீங்க சொலைய வாங்கினீங்கன்னா கூட உள்ள கொட்டை இருக்கிற மாதிரி வாங்குங்க. இல்லைன்னா பலாப்பழ கடைக்காரங்க கிட்ட கொட்டை மட்டும் தனியா கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த கொட்டைகளை ஒரு அகலமான கூடையிலையோ இல்லைன்னா முரத்துலையோ போட்டு காத்தாட வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு வாரம் கழிச்சு கூட சமைக்கலாங்க. ஒரு 2-3 கொட்டை தான் இருக்குன்னா கூட நீங்க அதை வேக வச்சுட்டு சாம்பார்ல போட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். காரக்குழம்பு, சாம்பார்னு நிறைய ஐட்டம்ஸ் இதுல பண்ணலாம். இந்த மரத்துல இருக்கிறது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வாங்கின பழத்திலிருந்து எடுத்த கொட்டை. அதை உரம் செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். பலாக்கொட்டைகளை இந்த மாதிரி ஆறுன மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா அந்த மேலே இருக்கிற ஈரம் எல்லாம் ஆறிடும். அதுக்கப்புறம் நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு தான் அறுத்த பலாப்பழமா இருந்தானா இந்த கொட்டைகளை கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சோம்னா அந்த மேலே இருக்கிற அந்த சருகு, அதாவது அதோட தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத உரிக்கிறது ரொம்ப கஷ்டம், உரிக்கவே முடியாது. அதனால நான் கொஞ்ச நேரம் வெயில்ல ஒரு 1/2 மணி நேரம் நல்ல சுள்ளுன்னு வெயில்ல வச்சு எடுத்தா போதுங்க. அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். கொட்டைங்க வெயில்ல வச்சதுனால பிசுபிசுப்பெல்லாம் இல்லாம நல்லா ட்ரையா இருக்கு, ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம இருக்கு. கொட்டைகளை ஒரு 2-4ன்னு எடுத்து மேடையிலேயே வச்சு இந்த குளவி கல்லால இந்த மாதிரி லேசா தட்டணும். ரொம்ப நச்சிடக்கூடாது, அந்த தோல் மட்டும் பொழந்துக்கும். அப்புறமா எடுத்து இந்த மாதிரி உரிச்சோம்னா கொட்டை சமையலுக்கு ரெடி. பலாக்கொட்டையை தண்ணியில் 2 வாட்டி நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு பலாக்கொட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5லிருந்து 6 விசில் வச்சா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வேக வச்ச இந்த பலாக்கொட்டையை அப்படியே சாப்பிடலாம், உப்பெல்லாம் போட்டிருக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகா பொடியும் சேர்த்தே வேக வச்சுக்கலாம். இந்த வேக வச்சதை நம்ம சாம்பாரில் பயன்படுத்தலாம், காரக்குழம்புலையும் பயன்படுத்தலாம்.
அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்காக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் நிறைய புரோட்டீன் இருக்குது, அதனால இது அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பலாக்கொட்டை வெந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியை யூஸ் பண்ணவே கூடாது, இதை கொட்டிடணும். இந்த தண்ணியை சேர்த்து சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வேக வச்சுட்டு இந்த தண்ணியை கொட்டிடணும். வேக வைக்கும் போது உப்பு சேர்க்காம வேக வச்சிங்கன்னா இந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடலாம். செடி ரொம்ப நல்லா வளரும். வெந்த பலாக்கொட்டையை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்குன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த தாளிப்பு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மசாலாவாக வேணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை சாதாரணமாக நம்ம வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் மட்டும் தாளிச்சிட்டும் பண்ணலாம். நான் இப்போ வெறும் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வாசனை இது நல்லா கரம் மசாலா தாளிச்சும் செய்யலாம். அதாவது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது தாளிச்சும் இந்த வெங்காயம் போட்டு வதக்கி செய்யலாம். நான் இன்னைக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் இது கூட காரத்துக்கு நான் மிளகா வத்தல் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், இதுக்கு இல்லைன்னா மிளகா பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மிளகா வத்தல் சேர்த்து பண்ணும்போது அந்த மிளகா வத்தலோட வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். இது கூட குழம்பு மிளகா பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை தக்காளி தாங்க போட்டிருக்கேன். வேக வச்சதுல பாதியை நான் அப்படியே வெறுமனே சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டேன். வேக வச்சதுல பாதியை தான் நான் மசாலாவா பண்ண போறேன். இப்போ தக்காளியை லேசா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினாதான் அந்த மிளகா வத்தல்ல இருக்கிற காரம் எல்லாம் தண்ணியில இறங்கும். அதே மாதிரி தக்காளியும் நல்லா வெந்து அந்த மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா கலந்துரும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளை முதல்லயே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன், இப்பதான் போடுறேன். மஞ்சத்தூள்லாம் நம்ம ஆப்ஷனல் தான். நம்ம என்ன சமைச்சாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து சமைப்போம் இல்லையா. இப்போ வேக வச்ச அந்த பலாக்கொட்டையை இதுல போட்டுறேன். நீங்க வேணும்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீசஸா. சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தது, அதனால கொஞ்சம் உப்பு போட்டு அதுல துணுண்டு தண்ணி ஊத்திருக்கேன். அப்பதான் உப்பு எல்லா இடத்துலயும் நல்லா பரவும். இந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறம் எடுக்கணும். நல்லா வதக்கி வதக்கி விட்டாதான் நம்ம போட்ட மசாலா எல்லாம் அந்த கொட்டைக்குள்ள இறங்கும். ரொம்ப அந்த கொட்டையெல்லாம் நல்லா சாஃப்டா வேக வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த ஏதோ ஆட்டு ஈரல் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாஃப்டா இருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் பலாப்பழ சீசன்ல நீங்க பலாப்பழத்தை விட பலா கொட்டையை தான் அதிகமா தேடுவீங்க. செஞ்சதுமே சுட சுட இருக்கும் போது ஒரு தட்டுல கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடுற சுகம் இருக்கு பாருங்க, அப்பா. அப்படியே சுட சுட வானிலையில இருந்து எடுத்து போட்டு ஒரு பீஸ் வாயில போட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கிச்சன்ல சமைக்கிறவங்களுக்கு இந்த சமைச்சு முடிச்சதும் அந்த முதல் வாய் கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பாக்குறது இருக்கு பாருங்க, அவ்வளவு சுவாரஸ்யமா சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி பலாக்கொட்டையில ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டோம்னா அன்னைக்கு கொஞ்சம் இஞ்சி டீ, அதுக்கப்புறம் அந்த பெருங்காயம், லெமன் எல்லாம் புளிஞ்சு ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா அந்த கேஸ் ப்ராப்ளம்னால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வராம இருக்கும். இன்னைக்கு இந்த பலாக்கொட்டை மசாலாவை நான் வெஜிடபிள் பிரியாணி கூட சாப்பிட போறேன். வெஜிடபிள் பிரியாணி தம் போட்டு ரெடியா இருக்கு. நீங்க பலாக்கொட்டைய சமைச்சு சாப்பிடாம மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.